தளபதி வணக்கம் வணக்கம். ஆட்சியில் வந்துட்டீங்க. படத்தில் தான் பார்த்துருக்கேன் நான். எல்லாரையும் அவங்கள காப்பாற்றுறேன், இவங்கள காப்பாற்றுறேன். கலெக்டர் ஆஃபீஸில் தீ குளிச்சு அவங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் தீ குளிச்சாங்களா? சின்ன பிள்ளையா? அவங்க அம்மா அவங்க அதில் வந்து அம்மாவாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு இந்தமாரி தீ குளிச்சிருக்காங்க, கந்த வெட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு கண்ணு முன்னால் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸ்பெஷலிஸ்டில் அழிக்கிறதுலேயே நீங்கள் தானே சொல்லுவீங்க. அட செம்மையாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. வேணும் வேணும் 10ல் நீங்கள் தானே சொன்னீங்க. 10ல் இருந்தீங்களே, அதுமாரி மக்களுக்கு இன்னும் இது 10ல். ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னாக்கா, தாமுக வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து நல்லமாக பார்த்துக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்தார். மக்கள் இது நன்றி கட்ட உலகங்கிறத கரெக்டாக காட்டிடுச்சு. அவர் லேப்டாப்லேருந்து மக்களுக்கு வேண்டி எவ்வளோ இது பெண்களுக்கு சேஃப்லாம் எல்லாம் செஞ்சாங்க கொண்டாங்க. என்ன சிங்கப்பெண்ணு ஐயோ அசிங்கமாக இருக்குது. சிங்கப்பெண்ணு இல்லை, அசிங்கப்பெண்ணு. புரியுதா? நீங்கள் எவ்வளோ இது பண்ணியிருக்கீங்க, கொண்டிருக்கீங்க. ஏன்னா ஆனால் இந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்படணும்னு பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் நல்லது செய்கிறீங்களா கெட்டு செய்கிறீங்களான்னு தெரில. பார்ப்போம். பாடுபடுதுங்க மக்களும். ஏன்னா ஸ்பெஷலிஸ்ட்லேயே அழிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னீங்க. இப்போ ஆனால் அழிச்சிக்கிட்டு தான் கிடக்குறாங்க. மக்களுக்கு இன்னும் வேணும். எக்கு தோத்தி சாந்த் பாதீன் பாந்தாரா எத்துக்காரா மாறா தேச. இது போதுமா? இன்னும் வேணுமான்னு கேட்பீங்க. ஞாபகம் இருக்கா? இங்கே குண்டு வெடிக்கும். ஆனால் அங்கே மக்களுக்கு வயிறெல்லாம் வெடிக்குது. அங்கே டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதி மக்களுக்கு வேண்டி ஒரே மதம்னு சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அவர் இறந்து போனப்போ ஆயுதங்கள்லாம் நிறையா வந்து செஞ்சு தயாரித்து வச்சுட்டு போயிருந்தார். அவர் இறந்து போனப்போ ஒரு குண்டு கூட போடல. ஏன்னா டைரக்டர் பாரதி ராஜா இறந்து போனதுக்கு 72 குண்டு போட்டிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு இதில் உலகத்தில். ஏன்னா அதேமாரி மகாராஷ்டிரா, பீகார் எல்லா நாட்டிலையும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜெய ஸ்ரீராம்னு சொல்லிவிட்டு முஸ்லீம்னா என்னென்னு தெரியல, ஜெய ஸ்ரீராம்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க கடவுள்லாம் வந்து மனுஷனெல்லாம் அழிக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. தமிழ்நாட்டை பாதுகாக்கிறது உங்களோட கடமை, உங்களோட வேலை. சினிமாவில் காப்பாற்றுறது, சினிமாவில் வெட்டுறது, குத்துறது, அவங்கள அப்படி பண்ணுறது இப்படி பண்ணிட்டு அவங்கள மக்களை வந்து இன்றைக்கி அரசியலில் இறங்கி நீங்கள் கொண்டீங்க. மக்கள் உங்கள் சப்போர்ட்டில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. அந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல, எதுவுமே செய்யலை. ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு மக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க, கொல்ல மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து மக்களை பாருங்கள். மக்களோட நம்பிக்கை வீணாக்க கூட நிறைய படம் எடுத்துருக்கீங்க. படத்தில் பேசுகிறது பெருசில்லை தளபதி, நேரில் பேசணும். புரியுதுங்களா? குட் பாய். மக்களுக்கு நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மக்களுக்கு எந்த தீமையாக கூட தமிழ்நாடு.